ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இலக்கணத்தில் முதல் தலைப்பான பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தலைப்புக்கு நமக்கு டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்போட தொடர்புடைய ஒரு தலைப்பை கண்டிப்பாக பார்த்துறது ரொம்ப முக்கியம். அது எந்த தலைப்பு அப்படின்னா புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பு தான். சரிங்களா? ஸோ நிறைய பேர் புணர்ச்சியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டஃப்பாக இருக்குது, நிறைய விஷயங்கள் புரியலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபீலிங்ஸை இந்த வீடியோவோட நம்ம தகர்த்துறோம். ஸோ புணர்ச்சி சம்மந்தமான எல்லா தலைப்புகளையுமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ புணர்ச்சிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு டேரெக்டாக நமக்கு இந்த புணர்ச்சி தலைப்பில் இருந்தும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா நமக்கு பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அப்படிங்கிற அந்த பகுதிகளில் டிஃபரெண்டான வார்த்தைகள் கொடுத்து நம்ம பிரிக்கும் போது சேர்க்கும் போது அதுக்கு நம்ம இந்த புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நம்மளால பிரிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கும் நமக்கு புணர்ச்சி விதி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. சரிங்களா? ரைட். இந்த புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் அந்த புணர்ச்சியை டோட்டலாக முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அந்த பகுதிகளை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அது கூடவே முந்தைய ஆண்டு வினாக்களையும் டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இந்த புணர்ச்சி அப்படிங்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா புணர்ச்சியை ரொம்ப டீப்பாக போயிட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ரொம்ப டீப்பாக போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நமக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் பகுதிகளுக்கு விடையளிக்கிற அளவுக்கு எல்லா விதிகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? என்னென்ன வகையான புணர்ச்சி இருக்கோ இது எல்லாத்த பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, எப்படி கேள்வி கேட்டாலும் அடிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். இது இருந்தால் போதுமானது. ரொம்ப டீப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இந்த ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம், அந்த புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக புணர்ச்சிங்கிறதுக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு அண்டு ஒவ்வொரு வகையான புணர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தமாக எத்தனை வகையான புணர்ச்சி புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 12 தலைப்புகளாக புணர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு புத்தகத்தில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் தனித்தனியான விதிகள் அப்படிங்கிறது இருக்கும், புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறது இருக்கும். அது நம்ம இந்த 12 தலைப்புகள் பார்க்கும்போது எல்லா விதிகளும் இதுக்குள்ளேயே நமக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? அண்ட் அது இல்லாமல் மெய்மயக்கம் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அதில் ஒரு சில டிஃப்ரெண்டான வகைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதுக்குள்ளேயும் வந்துடும். ஸோ இதுலேயே உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே எல்லா வகையான தலைப்புகளுமே புணர்ச்சி சம்பந்தமான எல்லா வகையான தலைப்புகளுமே உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆயிரும். ஸோ ரொம்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப டீப்பாக போயிட்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் டீப்பாக கூர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் கொண்டு போகிறேன். சரிங்களா? இருக்கிறத அப்படியே படிச்சு காட்டுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பை பற்றின புரிதல் எப்படி கேட்டாங்கன்னா எப்படி அந்த விதியை பயன்படுத்தி எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ புணர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள். 2 வார்த்தை இருக்கும். ஸோ அந்த 2 வார்த்தையை சேர்க்கும் போது நமக்கு இன்னொரு வார்த்தை பிறக்கும். சரிங்களா? அப்போ 2 வார்த்தை சேருது இல்லையா, சேர்ந்து புணர்ந்து இன்னொரு வார்த்தை பிறக்குது இல்லையா. ஸோ அதுதான் புணர்ச்சி. 2 வார்த்தை சேர்ந்து இன்னொரு வார்த்தையை இன்னொரு இணைந்த வார்த்தை ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் புணர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ புணர்ச்சி என்பது 2 சொற்கள் சேரும்போது அவற்றில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், இந்த 2 வார்த்தையும் சேர்ந்து இன்னொரு வார்த்தையை வருது இல்லையா, அந்த மாற்றம் என்னவோ அதுதான் புணர்ச்சி அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அதே மாதிரி இதில் சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ புணர்ச்சிங்கிறதுக்கான டெஃபினிஷன் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேர்வது தான் புணர்ச்சி அப்படிங்கிறத சொல்லுவாங்க, டெஃபினேஷனாக சொல்லுவாங்க. ஸோ இதில் நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ பொன் கூட்டல் வளையல் ஈக்குவல் டு பொன் வளையல், இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம். பொன் கூட்டல் வளையல் ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னா பொன் வளையல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இதில் பொன் அப்படிங்கிறதா நிலைமொழி, வளையல் அப்படிங்கிறதா வருமொழி. சரிங்களா? பொன் அப்படிங்கிறது நிலைமொழி, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது நிலைமொழி, ரைட் சைடில் இருக்கிறது வருமொழி. ஸோ ரெண்டும் சேர்ந்து புணர்றதுக்கு பேர் தான் புணர்ச்சி. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு புணர்ச்சியினுடைய கிடைக்கக்கூடிய அந்த வார்த்தையாக இருக்கும். சரிங்களா? இது நம்ம பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சேர்த்தெழுதல் அப்படின்படி சேர்த்தோம் அப்படின்னா பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல் அப்படிங்கிறது இருக்கும். அல்லது பொன் வளையல் பிரித்தோம் அப்படின்னா பிரித்தெழுதல் படி பிரித்தோம் அப்படின்னா பொன் கூட்டல் வளையல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இதுக்குள்ள தான் நமக்கு பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அப்படிங்கிறது வரும். ஸோ நமக்கு இந்த தலைப்புகளில் ஒவ்வொரு புணர்ச்சி தலைப்புகளில் பார்க்குறோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கூட நமக்கு பிரித்தெழுதலாவோ அல்லது சேர்த்தெழுதலாவோ நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு புணர்ச்சியினுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பேசிக்கான சில விஷயங்கள் தான். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம நிலைமொழினா என்னன்னு பார்த்தோம், வருமொழினா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ 2 எழுத்துக்கள் சேரும்போது தான் நமக்கு நிலைமொழினா லெஃப்ட் சைடில் இருக்கிறது நிலைமொழி, ரைட் சைடில் இருக்கிறது வருமொழி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அண்ட் அதே மாதிரி தான் ஸோ இதில் நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா ஸோ அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்து என்ன எழுத்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது உயிர் எழுத்தாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் உயிர் ஈறு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ லை தானே இருக்குது, எங்கே உயிர் எழுத்து இருக்குன்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் இதாகும். இப்போ கலை அப்படிங்கிற வார்த்தையில் இந்த லை அப்படிங்கிறது எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இல்லு கூட்டல் ஐ அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்து தான். சரிங்களா? ஸோ அப்போ அது உயிர் ஈறு அப்படிங்கிறது டேரெக்டாக உயிர் எழுத்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உயிர்மை எழுத்து இருந்தாலும் அதில் கடைசியில் நமக்கு உயிர் எழுத்து தான் இருக்கும். ஸோ அதுதான்
இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி மண் கூட்டல் குடம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா இறுதி எழுத்து, அந்த நிலைமொழியில் இறுதி எழுத்து வந்து இன்னு. ஸோ அது வந்து ஒரு மெய் எழுத்து. ஸோ அதனால மெய்யிரு, இதை வந்து மெய்யிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு வாழை கூட்டல் இலை அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல், அதாவது வருமொழியில் முதல் எழுத்து பார்த்தோம் அப்படின்னா இது உயிர் எழுத்தாக இருக்குது. ஸோ இது உயிர் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் உயிர் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழை கூட்டல் மரம் அப்படிங்கிறதுல வந்து வருமொழியில் முதல் எழுத்து பாருங்க, மரம் அப்படிங்கிறதுல வந்து மா அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ மா அப்படிங்கிறத வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ இம் அப்படிங்கிறது மெய் எழுத்து, சரிங்களா. ஸோ அப்போ அது மெய் முதல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வருமொழியில் கடைசி எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஈருன்னு சொல்லுவாங்க, உயிரீரு மெய்யீரு. அதே மாதிரி வந்துட்டு நிலைமொழியில் கடைசி எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உயிரீரு மெய்யீரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து வருமொழியில் முதல் எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா அது உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன, அதே மாதிரி உயிரீரு மெய்யீரு, உயிர் முதல் மெய் முதல், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் இன்னொரு கான்செப்ட் வந்து என்னன்னா உயிர் முன் உயிர் அப்படிங்கிறது. உயிர் முன் உயிர்னா அதே மாதிரி தான் இப்போ வந்து மண் கூட்டல் அடி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து இங்கே கடைசி எழுத்து, அதாவது நிலைமொழியில் கடைசி எழுத்து பார்க்கணும். ஸோ நீ அப்படிங்கிறது இன்னு கூட்டல் ஈ அப்படிங்கிறப்ப இங்கே வந்து உயிரெழுத்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வருமொழியில் வந்துட்டு அடி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிறது நமக்கு வந்து உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்துக்கு முன் உயிரெழுத்து அப்படிங்கிறது தான் இந்த உயிர் முதல் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா கான்செப்ட்டுமே. ஸோ உயிர் முதல் மெய்னா இங்கே நிலைமொழியில் கடைசி எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியில் முதல் எழுத்து மெய்யெழுத்தாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்தடுத்த கான்செப்ட்டுமே. ஸோ மெய்யெழுத்து முன்னாடி வருமொழியில் வந்துட்டு உயிரெழுத்து, அதேமாதிரி மெய்யெழுத்து வருமொழியில் வந்துட்டு மெய்யெழுத்து. ஸோ இதுதான் வந்து உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய், சரிங்களா. ஸோ இந்த எல்லா கான்செப்ட்டுமே இதுதான், சரிங்களா. பேசிக்காக நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தெரியும், ஆனால் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் தெரியாது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு புணர்ச்சியிலுமே வந்துட்டு உங்களுக்கு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேசிக் நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன, உயிர் இரு மெய் இரு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. ரைட், இப்போ கான்செப்ட்டுக்கு போகலாம். புணர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம், அதோடைய பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டோம். தென் புணர்ச்சியினுடைய வகைகள் பார்க்கலாம். புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து 2 வகைப்படும் புணர்ச்சி. என்ன அப்படின்னா ஒன்று இயல்பு புணர்ச்சி, ரெண்டாவது விகார புணர்ச்சி, சரிங்களா. ஸோ இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படின்னா 2 வார்த்தைகள் 2 சொற்கள் வந்து சேரும்போது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாழை கூட்டல் மரம் அப்படிங்கிறது வாழை மரம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, சரிங்களா. இடையில இருக்க அந்த ப்ளஸ் தான் ரிமூவ் ஆகிருக்க ஒழிய எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஸோ வாழை கூட்டல் மரம் வாழை மரம், செடி கூட்டல் கொடி அப்படிங்கிறது செடி கொடி, மண் கூட்டல் மலைங்கிறது மண்மலை. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புணருது அப்படின்னா அதற்கு பேர் இயல்பு புணர்ச்சி, இயல்பாக புணருதுன்னு அர்த்தம். விகார புணர்ச்சி அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னு அப்படின்னா அது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. விகாரமா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஒரு 3 விதமாக பிரிக்கலாம். விகார புணர்ச்சியை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா தோன்றல், ரெண்டாவது திரிதல், மூணாவது கெடுதல், சரிங்களா. ஸோ எது அப்படின்னா அதை ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை பொறுத்து 3ஆக பிரிக்கலாம். தோன்றல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ நுழைவு கூட்டல் தேர்வு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த நுழைவு தேர்வு அதை வந்து நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா நுழைவு இத்தேர்வு அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா. அப்போ இடையில இத்து அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுதான் இடையில இத்துங்கிற அந்த ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து புணர்ந்திருக்கு, அது தோன்றி புணர்ந்திருக்கு, அதுக்கு பேர் தான் தோன்றல் அப்படிங்கிற மாதிரி. கல்லூரி கூட்டல் சாலை அப்படிங்கிறதுல கல்லூரி இச்சாலை, அந்த இச்சுங்கிறது வந்திருக்கு. பூக்கூட்டல் கூடை அப்படிங்கிறதுல பூக்கூடை, இப்போ இக்குங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுதான் தோன்றல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் திரிதல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பல் கூட்டல் பசை அப்படிங்கிறதுல பட் பசை, இந்த இல்லு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறி இருக்கு. ஸோ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா திரிஞ்சிருக்கு, இதுக்கு பேர் தான் திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. கல் கூட்டல் சிலை அப்படின்னா கச்சிலை, இல்லு வந்து இர்ரா வந்து மாறி இருக்கு. பொன் கூட்டல் குடம் அப்படிங்கிறது பொற்குடம், இன்னும் வந்து இர்ரா வந்து மாறி இருக்கு, சரிங்களா. ஸோ ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா திரியுது அப்படின்னா வந்துட்டு அது திரிதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதாவது விகார புணர்ச்சியில் திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கெடுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வந்து போயிடும், ரிமூவ் ஆயிரும். ஸோ புறம் கூட்டல் 400 அப்படிங்கிறதுல வந்துட்டு புறநானூறு அப்படிங்கிற மாதிரி வந்து புணரும். இம் அப்படிங்கிறது போயிருச்சு. கபிலர் கூட்டல் பரணர் அப்படிங்கிறதுல கபில பரணர், இர் அப்படிங்கிறது போயிருச்சு. ஸோ ஒரு எழுத்து ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னா அது கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ ரொம்பவே சிம்பிள். ஸோ இயல்பு புணர்ச்சி இயல்பாக புணரும், விகார புணர்ச்சி அது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும், மாற்றத்தை பொறுத்து 3 விதமாக பிரிக்கலாம். ஏதாவது ஒரு எழுத்து புதுசாக தோன்றுச்சு அப்படின்னா தோன்றல், ஆல்ரெடி இருக்கிற எழுத்து வேறு எழுத்தாக மாறினுச்சு அப்படின்னா திரியுது அப்படிங்கிறதுக்கு திரிதல், கெடுதல் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்க ஒரு எழுத்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது புணர்ச்சி விதிகளை வந்து பார்க்கலாம். ஸோ புணர்ச்சி விதிகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது ஒரு 12 விதமான விதிகள், அதாவது உடம்படுமை அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு விதிகளாக வந்து பார்த்தோம். புணர்ச்சி விதிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 விதமான புணர்ச்சிகள் வந்து நமக்கு வந்து புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு புத்தகத்தில் இருக்கிறது மோர் தென் எனஃப், புத்தகத்திலே மேக்ஸிமம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னாலே மோர் தென் எனஃப், சரிங்களா. ரைட். ஸோ ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உடம்படும் மெய் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம்.
ஸோ இது வந்து உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நிலைமொழி அப்படிங்கிறது நம்ம ஒன்று சொன்னோம், நிலைமொழி ப்ளஸ் வந்து வருமொழி, சரிங்களா, ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து புணரும் அப்படிங்கிறது. இப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இருக்கு இல்லையா, ஸோ அது உயிரெழுத்தாக இருந்து, அதே மாதிரி வருமொழியினுடைய முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் வந்து உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ மணி கூட்டல் அழகு, மணி கூட்டல் அழகு அப்படிங்கிறதுல நீ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னே கூட்டல் இ அப்படின்னு இருக்குமா. ஸோ அப்போ இறுதி எழுத்து வந்து நமக்கு வந்து உயிரெழுத்து. அழகு அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு ஆங்கிறது உயிரெழுத்து, சரிங்களா. அப்போ இறுதி எழுத்தும், அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு உயிரீற்று புணர்ச்சி அல்லது உடம்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது வந்து எப்படி புணரும், இந்த இடத்துல வந்து எப்படி புணரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே வந்து சேரும்போது, ரெண்டு வார்த்தைகள் நிலைமொழியும் வருமொழியும் வந்து சேரும்போது ரெண்டுத்தினுடைய இது பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்து, அதாவது நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஒரு மெய்யெழுத்து வந்து தோன்றும், சரிங்களா. அந்த மெய்யெழுத்து தோன்றுறது இல்லையா, அந்த தோன்றதற்கு பேர் தான் உடம்படு மெய். அந்த மெய் வந்து உடனே தோன்றுறது, அதுக்கு பேர் தான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன எழுத்து தோன்றும் அப்படின்னா வந்துட்டு ஈயும் இவ்வும் தோன்றும், ஈயும் இவ்வும் தோன்றும். ஸோ எந்தெந்த இடத்துல ஈ தோன்றும், எந்தெந்த இடத்துல இவ்வு தோன்றும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நன்னூல்லேயே ஒரு தெளிவான ஒரு பாடல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நிறைய இடங்கள்ல நமக்கு ஒவ்வொரு விதிகளுக்குமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயே வந்துட்டு பாடல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் தெரிஞ்சிச்சுனாலே அந்த விதியை நம்மளால ஈஸியாக அடிச்சிட முடியும். இதில் பாருங்க ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இறுதி எழுத்து இருக்குல்ல, நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்து இருக்கு இல்லையா, அது வந்து இ அல்லது இ அல்லது இ ஐ, இஇஐ, சரிங்களா. இந்த மூணு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இ அப்படிங்கிற அந்த மெய் எழுத்து அப்படிங்கிறது தோன்றும், சரிங்களா. இது தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த உயிரெழுத்து வந்தாலுமே வந்துட்டு இவ் அப்படிங்கிற உயிரெழுத்து அப்படிங்கிறது தோன்றும், சரிங்களா. ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மணி அழகு அப்படிங்கிறதுல வந்து நீ அப்படிங்கிறதுல வந்து இன்னும் கூட்டல் இ அப்படிங்கிறது வருதா. ஸோ அப்போ இ வந்தனால நமக்கு இ அப்படிங்கிற இந்த எழுத்து வந்து தோன்றியிருக்கு, சரிங்களா. அதே மாதிரி தி அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் இ அப்படிங்கிறதா இருக்குமா. ஸோ அப்போ இ அப்படிங்கிறது வந்தனால நமக்கு இ அப்படிங்கிற அந்த மெய் எழுத்து அப்படிங்கிறது தோன்றியிருக்கு. அதே மாதிரி தான் ஓடை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஓடை, ஓ டை அப்படிங்கிறதுல டை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இட்டு கூட்டல் ஐ, சரிங்களா. ஸோ அப்போ ஐ அப்படிங்கிற நமக்கு உயிரெழுத்து இருக்கிறனால நமக்கு இ அப்படிங்கிற எழுத்து வந்து தோன்றியிருக்கு, சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் இஇஐ இந்த மூணு எழுத்துல எது வந்து நமக்கு இறுதி எழுத்தாக வந்தாலுமே நமக்கு இ அப்படிங்கிற மெய் எழுத்து தோன்றும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பல கூட்டல் உயிர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல அப்படிங்கிறதுல வந்து நமக்கு இல்லு கூட்டல் அ, சரிங்களா. ஸோ அப்போ இஇஐயை தவிர வேற உயிரெழுத்து அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதனால இவ் அப்படிங்கிற உயிரெழுத்து அப்படிங்கிறது வந்திருக்கும். அதே மாதிரி தான் பா கூட்டல் இனம் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா பா அப்படிங்கிறது இப்பு கூட்டல் ஆ, இப்போ ஆங்கிறது வந்திருக்கனால அங்கே இவ் அப்படிங்கிறது தோன்றும், சரிங்களா. ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். உடம்படு மெய் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்தும் வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது உயிரீற்று புணர்ச்சி, அந்த உடம்படை மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உடம்படை மெய் வந்து ஈயும் இவ்வும் வந்து தோன்றும். நமக்கு இ ஐ அப்படிங்கிற மூணு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இ அப்படிங்கிறது தோன்றும். மற்ற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இவ் அப்படிங்கிறது தோன்றும், சரிங்களா. நெக்ஸ்ட் குற்றியலுகிற புணர்ச்சியை பற்றி பார்க்கலாம். ஓகே, குற்றியலுகிற புணர்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல குற்றியலுகிரம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ குற்றியலுகிரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம குசுறு டுபுரு, குற்றியலுகிரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு குசுறு டுபுரு அப்படிங்கிற வாழ்த்துகள், சரிங்களா. அதாவது என்னன்னா வல்லின உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வல்லின உகரங்கள் வந்து இறுதியாக இருக்குது, அது ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. அதாவது ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையினுடைய இறுதியில் வந்து வல்லின உகரம் வருது அப்படின்னா அது வந்து குற்றியலுகிரம் சொல்லுவாங்க. ஆனால் அது தனிக்குறில் அல்லாது இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். ஏன்னா தனிக்குறிலோட வந்துச்சு அப்படின்னா அது வேற கான்செப்டில் வந்துடும். தனிக்குறில் அல்லாத சொல்லுக்கு பின்னாடி இறுதியில் வந்து வல்லின உகரம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது குசுடு துப்புரவு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கக்கூடிய அந்த உகரம் தான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறது எல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள் தான், சரிங்களா. அதே மாதிரி இந்த குற்றியல் உகரம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு 6 வகைப்படும். ஸோ ஒன்று வந்து வன்தொடர், இன்னொன்று மென்தொடர், இன்னொன்று இடைத்தொடர். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கு இல்லையா, கசட தப்பர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், யரள வல்லல இடையினம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த குசுடு துப்புரு, அந்த கசட தப்பருக்கு பதிலாக குசுடு துப்புரு இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த அதுலேயே உகரம் சேர்த்து வரக்கூடிய வார்த்தைகளாக வருது, அந்த இறுதி எழுத்துக்கள் வந்து அந்த மாதிரி வருது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்துட்டு இந்த குற்றியலுகரமாக வந்து இருக்கும். ஸோ அது வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வருது அப்படின்னா அது வன்தொடர் குற்றியலுகரம், மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வருது அப்படின்னா அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம், அல்லது நமக்கு இடையின மெய்யெழுத்துக்கள் இருக்குல்லையே அதை தொடர்ந்து வர்றது வந்து நமக்கு இடையின குற்றியலுகரம். அதே மாதிரி உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறதும் இருக்கும். உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்தை தொடர்ந்து வரும். இப்போ முதுகு அப்படிங்கிறதுல வந்து தூ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இத்து கூட்டல்
ஊன்னு சொல்லுவோம். ஸோ இதில் உயிரெழுத்துங்கிறது வருது. அதே மாதிரி வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா லா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். சரிங்களா? அப்போ உயிரெழுத்தை தொடர்ந்து வருது. சரிங்களா? ஸோ இது எதை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கணும்னா லாஸ்ட்டில் குசுரெழுத்துப்புறம் வருந்தால் நமக்கு குற்றியலகரம்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும். அது வல்லின மெய்யெழுத்தா, மெல்லின மெய்யெழுத்தா, இடையின மெய்யெழுத்தா அல்லது உயிரெழுத்தா. உயிரெழுத்துனா அது மேக்ஸிமம் வந்து உயிரெழுத்தா டேரெக்டாக இருக்காது. நமக்கு வந்து உயிர்மை எழுத்தாக இருக்கும். உயிர்மை எழுத்தாக இருந்தாலே அந்த இடத்துல உயிரெழுத்து தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ரைட். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஆயுத தொடர் குற்றியலகரம் அப்படிங்கிறது நமக்கு ஆயுத எழுத்து அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அந்த வல்லின உகரத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து அப்படிங்கிறது இருக்கும். இது நெடில் தொடர் குற்றியலகரம்னா அந்த 2 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த இரண்டு இது தான் இருக்கும். அதாவது தனிக்குறில் அல்லாத சொல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தனிக்குறில்னா இப்போ தகு அப்படிங்கிற வார்த்தை அந்த மாதிரி இல்லாமல் இப்போ காது அப்படின்னு இருக்கு இல்லையா, காது பேசு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு சின்ன ஏதாவது இப்போ பசு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து குற்றியலகரமாக இருக்காது. சரிங்களா? நெடில் தொடரில் வரக்கூடிய முதல் எழுத்து நெடிலாக இருந்து 2 எழுத்தாக இருந்தால் மட்டும்தான் அது குற்றியலகரமாக இருக்கும். இது 2 எழுத்தாக இருந்து 2க்கும் மேற்பட்ட எழுத்தாக இருந்துச்சுன்னா அது குற்றியலகரம். லாஸ்ட்டில் குசுரெழுத்து இருந்துச்சுன்னா 2 எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா முதல் எழுத்து நெடிலாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு குற்றியலகரமாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றியலகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த குற்றியலகரம்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த குற்றியலகர புணர்ச்சினா என்னென்னு பார்க்கலாம். குற்றியலகர புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து நிலைமொழியினுடைய வரக்கூடிய அந்த குற்றியலகரத்தின் இப்போ அந்த குற்றியலகர வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து நிலைமொழியாக இருந்துட்டு ப்ளஸ் வந்து ஒரு வருமொழியில் முதல் எழுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குற்றியலகர புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ அந்த இடத்துல என்னவா மாறும் அப்படின்னா வந்துட்டு அந்த உகரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த உகரம் வந்து போயிடும், கெட்டுரும். சரிங்களா? அந்த உகரம் வந்து போயிடும். அதுக்கு பேர் தான் குற்றியலகர புணர்ச்சி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாசற்றார் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மாசற்றார் அப்படிங்கிறதுல மாசு கூட்டல் அற்றார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மாசற்றார் அப்படிங்கிறது வந்துடும். இதில் மாசுங்கிறது நமக்கு ஒரு குற்றியலகர சொல்லு. சரிங்களா? அது தெரியும். அதே மாதிரி அற்றாரில் ஆங்கிறது நமக்கு ஒரு உயிரெழுத்து. சரிங்களா? ஸோ அப்போ குற்றியலகரத்துக்கு நிலைமொழியாக இருந்து வருமொழியில் வந்து நமக்கு வந்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்து புணரும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மாசு அப்படிங்கிறதுல உகரம் இருக்கு இல்லையா, எச்சு கூட்டல் ஊன் இருக்கும். இந்த உகரம் வந்து போயிடும், ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்படி வரும்போது வந்து மா இஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். மாச் கூட்டல் அற்றார் அப்படின்னு இருக்கும். ஸோ அது நம்ம சேர்ந்து புணரும் போது நமக்கு வந்து மாஸ் அற்றார் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஸோ இதோடைய ஒரு விதி அப்படின்னு பார்க்கும்போது உயிர்னா இந்த இதான் உயிரெழுத்து இருக்கு இல்லையா, உயிர்வரின் உக்குரல் உகரம் அப்படிங்கிறது வந்து மெய் விட்டு ஓடும், மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உயிர் அப்படிங்கிறது அந்த ஆங்கிறது தான் உயிரெழுத்து. ஸோ அதான் உயிர்வரின். நமக்கு உக்குரல் அப்படிங்கிறது மாசு அப்படிங்கிறதுல இச்சு கூட்டல் ஊன் இருக்கும். இந்த உகரம் வந்து மெய்யை விட்டு ஓடும், அந்த இச்சை விட்டுட்டு ஓடும் அப்படிங்கிறதான் விதி. சரிங்களா? அடுத்தது இதில் மாச் கூட்டல் அற்றார் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு நமக்கு மாசற்றார் அப்படின்னு சேர்ந்து புணரும். அதுக்கான விதி வந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. சிம்பிள். இச்சு கூட்டலா இக்கு கூட்டலா இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். அது சேர்ந்து டக்குனு இச்சு கூட்டலாங்க அப்படிங்கிறது நமக்கு சா. அதே மாதிரி வந்து இக்கு கூட்டலா அப்படிங்கிறது கா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நார்மலாக இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தாக புணர்ந்துரும்ல. இந்த மாதிரி கான்செப்டில் வர்றது எல்லாமே அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது உடல்ங்கிறது நமக்கு வந்து மெய்யெழுத்து, மெய் தான் வந்து உடல்னு சொல்லுவோம். அதே மாதிரி உயிர் அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஸோ ரெண்டும் சேர்ந்து புணர்வது இயல்பு தான் அப்படிங்கிற விதிப்படி வந்து புணர்ந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விதி வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. விதி வந்து ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்து அதில் என்ன வரும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு ஜென்ரலாக வந்துட்டு மாசற்றார் அப்படிங்கிறது எப்படி வந்துட்டு பிரித்து எழுதுவோம் அப்படிங்கிறது கேட்கலாம். அல்லது மாசு கூட்டல் அற்றார் அப்படிங்கிறது எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படிங்கிறது கேட்கலாம். அல்லது ஏதாவது ஒரு ஸ்டெப்பை கொடுத்துட்டு அதுக்கான விதி என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தான் வந்து நமக்கு இந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற அந்த ஒரு விதி வந்து இதில் வந்து ஈக்குவல் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த விதி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த விதியை பேஸ் பண்ணி தான் இங்கே மேலே இருக்கிற கான்செப்ட் வந்து வரும். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலகரங்களுள் டாரா ஒற்று இரட்டு வேற்றுமை மிகவே அப்படிங்கிற விதி. ஸோ இது என்ன கான்செப்ட்னா வந்து நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலகரங்கள், நெடில் தொடர் குற்றியலகரம் அண்ட் உயிர் தொடர் குற்றியலகரம் இந்த மாதிரி வரும்போது டாரா அப்படிங்கிற ஒற்று, டா அப்படிங்கிறது இட்டு, டாரா ஒற்றுங்கிறது இட்டு இரு, இதுதான் வந்து டாரா ஒற்று. சரிங்களா? இது வந்து இரட்டும் வேற்றுமை மிகவே, இது வந்து இரட்டித்து புணரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்போ புணருமா, குற்றியலுக்கிற சொல் வந்து வரணும், அதில் வருமொழியில் வந்து குற்றியலுக்கிற சொல் வந்து வரணும். அது வந்து நெடில் தொடர் குற்றியலகரமாவோ அல்லது உயிர் தொடர் குற்றியலகரமாவோ இருந்துச்சு அப்படின்னா அதில் டாரா ஒற்று வந்து இரட்டித்து புணரும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ இதில் பார்க்கலாம். இப்போ வீடு குடல் தோட்டம் அப்படிங்கிறதுல நமக்கு நெடில் தொடர் குற்றியலகரம். ஸோ இதில் வந்து டூ அப்படின்னு இருக்குல்ல, டூ அப்படிங்கிறது என்ன, இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த இட்டு அப்படிங்கிறது இரட்டிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இரட்டிக்கும்னா இட்டு கூட்டல் ஊ அப்படிங்கிறப்ப இட்டு கூட்டல் டூ அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அப்போ வீடு கூட்டல் தோட்டம் அப்படிங்கிறது வீட்டு கூட்டல் தோட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு நார்மலாக வீட்டு கூட்டல் தோட்டம்னா வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது இத்து சேர்ந்து வந்து நமக்கு புணரும். இதில் கான்செப்ட் வந்துன்னா அந்த டூ அப்படிங்கிறது இட்டு டூ அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதான் இந்த விதியின்படி கான்செப்ட்.
அதே மாதிரி தான் காடு கூட்டு அடுத்தது பார்க்கலாம். முரடு கூட்டல் காலை இது சேம் தான். முரடு கூட்டல் காலை அப்படிங்கிறது முரட்டு காலை அப்படின்னு வரும். எப்படி வருது? இந்த டூ அப்படிங்கிறது வந்து இட்டு டூ அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கும். ஏன்னா இட்டு ப்ளஸ் டூ ஊ அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து நமக்கு இரட்டித்திருக்கு. அப்போ முரடு காலை அப்படிங்கிறது முரட்டு கூட்டல் காலை அப்படிங்கிறது வந்து அப்புறம் முரட்டு காலை அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ மீதி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வயிறு கூட்டல் பசி அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த ரூ அப்படிங்கிறது வந்து பார்த்தா இட்டு ரூ அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த இரு அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது? இரு ப்ளஸ் ஊ அப்படிங்கிற மாதிரி வந்து வயிற்று கூட்டல் பசி, வயிற்று பசி அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. அதாவது இரு இட்டு அப்படிங்கிறது இரட்டித்து புணர்ந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் 2 தான் கான்செப்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குற்றியலுகரத்தை போலவே முற்றியலுகரத்துலையும் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ முற்றியலுகரம்னா என்னென்னா, இப்போ குற்றியலுகரம்னா என்னென்னா குசுடு துப்புரு வரக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு குசுடு துப்புரு இறுதி எழுத்தாக வந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து குற்றியலுகரம்னு பார்த்தோம். தனி குறியில் அல்லாத ஒரு குசுடு துப்புரு வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதே வந்து குசுடு துப்புரை தவிர, அதாவது அந்த வல்லின உகரத்தை தவிர மெல்லின உகரமாவோ இல்லை இடையின உகரமாவோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முற்றியலுகரமாக வந்தாலுமே வந்துட்டு அந்த உகரம் அப்படிங்கிறது கெட்டுரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது வல்லின குற்றியலுகிற உகரத்தை தவிர நமக்கு முற்றியலுகிற உகரங்கள்லையுமே இந்த மாதிரி வந்து உகரம் வந்து கெட்டு வந்து புணரும். இப்போ உறவு கூட்டல் அழகு அப்படிங்கிறது வந்துட்டு உறவழகு. இதில் உகரம் அதாவது உறவு அப்படிங்கிறது இவ்வு கூட்டல் ஊன் இருக்கா, அந்த ஊ அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிரும். உறவு கூட்டல் அழகு உறவழகு அப்படின்னு புணரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது குற்றிய லிகர புணர்ச்சி. குற்றிய லிகர புணர்ச்சி அப்படிங்கிறது குற்றியலுகரம் மாதிரி தான். இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு குற்றியலுகர சொல்லை வந்து தொடர்ந்து வறுமொழியில் வந்து யகரம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது வந்து குற்றிய லிகர புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் உகரம் வந்து இகரமாக வந்து மாறிடும். இதுக்கு குற்றிய லிகர புணர்ச்சியில் உகரம் வந்து போயிடும். குற்றிய லிகர புணர்ச்சியில் வந்து நமக்கு உகரம் வந்து என்னவாயிரும் அப்படின்னா இகரமாக வந்து மாறிடும். ஊ வந்து ஈயாம் வந்து மாறிடும். இப்போ காடு கூட்டல் யாது அப்படிங்கிறதுல டூ அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கும். இந்த ஊ அப்படிங்கிறது வந்து ஈயா வந்து மாறிடும். அப்போ ஈ அப்படின்னா இட்டு கூட்டல் ஈ வந்து டி அப்படிங்கிறது மாறிடும். அப்போ காடு கூட்டல் யாதுங்கிறது காடி யாது, டூ வந்து டீயா வந்து மாறிடும். உகரம் இகரமாக மாறிடும். நாடு கூட்டல் யாதுன்னா நாடி யாது அப்படின்னு வரும். அதே மாதிரி குற்றிய லிகரம்னா அதுக்கான கான்செப்ட் வந்து இந்த மாதிரி காடு கூட்டல் யாது, நாடு கூட்டல் யாது, இந்த யகரம் அப்படிங்கிறது வறுமொழியில் வரும். சரிங்களா? அப்படி ஒன்று. அதே மாதிரி அசைச்சொல் கொடுத்த மியா அப்படிங்கிற அசைச்சொல் கொண்டும் வந்து வரும். கேன்மியா சென்மியா அப்படிங்கிற வார்த்தையிலையும் வந்து குற்றியலுகிற சொல் வந்து வரும். அடுத்து முற்றியலுகிற புணர்ச்சி. ஸோ முற்றியலுகிற புணர்ச்சி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தனிக்குறியில் அல்லாத நமக்கு அதாவது குற்றியலுகிற உகரங்கள் வந்து ஒரு இறுதி எழுத்தாக வரும்போது நமக்கு வந்து குற்றியலுகரம்னு படிச்சிருப்போம். நமக்கு வந்துட்டு வல்லின உகரங்கள் தனிக்குறில் இல்லாத வல்லின உகரங்கள் வந்து இறுதி எழுத்தாக வந்து வரும்போது நமக்கு வந்து குற்றியலுகிற புணர்ச்சி அப்படின்னு படிச்சிருப்போம். முற்றியலுகரம்னா வந்துட்டு நமக்கு வல்லின உகரத்தை தவிர மெல்லின உகரமோ இடையின உகரமோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து முற்றியலுகிற புணர்ச்சி அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு அது வந்து எப்படி புணருது அப்படின்னா வந்துட்டு இப்போ வர வரிந்தான் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஊ அப்படின்னு வந்திருக்கு. ஊ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு இடையின உகரம். சரிங்களா? இடையின உகரமாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வரவறிந்தான் அப்படிங்கிறத வரவு கூட்டல் அறிந்தான், வரவு ஊ அப்படி இடையின உகரம் வந்தனால இது வந்து முற்றியலுகரம். ஸோ இதில் ஊ அப்படிங்கிறது வந்து நமக்கு இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு வந்து பிரிக்கலாம். ஸோ இதில் குற்றியலுகரம் போலவே வந்து உகரம் அப்படிங்கிறது மறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மறைஞ்சிச்சு அப்படின்னா உறவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ நார்மலாக வந்துட்டு உறவறிந்தான் அப்படிங்கிறது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி நார்மலாக வந்து இப்போ இதாக இருக்கும். ஸோ இந்த முற்றியலுகிற புணர்ச்சி வந்து பற்றி இங்கேயும் வந்து சின்னதாக ஷார்ட்டாக ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தான் குற்றியலுகரம் போலே தான் ஊ வந்து போயிடும். அடுத்தது இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. ஸோ இயல்பீறு விதியீறு புணர்ச்சிங்கிறது பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இயல்பீறு அப்படிங்கிற வார்த்தை கான்செப்ட் வந்து என்னன்னா வந்து இயல்பாக நிற்கும் ஒரு சொல், அவ்வளோதான். இயல்பாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சொல், அதான் நிலைமொழியாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லு கூட இன்னொரு சொல்லு சேர்ந்து புணர்றது தான் இயல்பீறு புணர்ச்சி அப்படிங்கிறது. விதியீறு புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விதிப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கும், அந்த அந்த நிலைமொழியோட வறுமொழி சேர்றது வந்து விதியீறு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை, ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த இயல்பீறுனா என்ன, விதியீறுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி கான்செப்ட் வந்து ஆல்ரெடி வந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ நார்மலாக பள்ளி கூட்டல் தோழன் அப்படிங்கிறது வந்து இது பள்ளிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லு. பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழன் அப்படின்னு புணர்ந்துடும். இது விதியீறு அப்படிங்கிறப்ப வந்து நிலம் கூட்டல் தலைவர் அப்படிங்கிறதுல நிலா, இந்த நிலம் அப்படிங்கிறது வந்து இம்மு போய் நிலா அப்படின்னு வந்துடுது இல்லையா, இதுக்கு பேர் தான் விதியீறுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருது இல்லையா, அதான் விதியீறுன்னு சொல்லுவாங்க. அப்போ நில கூட்டல் தலைவர் அப்படிங்கிறது வந்துட்டு நிலத்தலைவர் அப்படின்னு வரும். நிலம் கூட்டல் தலைவரில் இம்மு வந்து ஃபஸ்ட்டு போயிடும், அப்புறம் போய் வரக்கூடிய வார்த்தை வந்து விதியீறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட தலைவர் சேரும்போது நிலத்தலைவர், அவ்வளோதான். இயல்பினும் விதியினும் வந்த உயிர்முன், உயிரெழுத்து முன்னாடி வந்து உயிரெழுத்து வந்து வந்திருக்கணும். ஸோ உயிர்மீன் வந்து காசா தாப்பா மிகும். உயிரெழுத்து அப்படிங்கிறப்ப நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வந்து நமக்கு வந்து உயிரெழுத்து. அதற்கு முன்னாடி வரக்கூடிய காசா தாப்பா, கா
சா தா பா இந்த எழுத்துக்கள் ஏதாவது வருது இல்லையா? இப்போ படம்ங்கிறது பா, இங்கே தலைவர் அப்படிங்கிறதுல தா, சரிங்களா? இந்த மாதிரி கா சா தா பா இந்த எழுத்துக்கள் வந்து மிகும். இப்போ தா வந்துச்சுன்னா இத்து வந்து மிகும், இந்த பா வந்துச்சுன்னா இப்பு வந்து மிகும். இதுதான் கான்செப்ட். அடுத்தது பூப்பெயர் புணர்ச்சி. பூப்பெயர் அப்படிங்கிறதுனா பூ அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி பூப்பெயர் நிலைமொழியாக கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் வந்து எப்படி புணரும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது வல்லின மெய் வந்து மிகுந்து புணரும், அல்லது சில இடங்களில் வந்து மெல்லின மெய்யும் வந்து மிகுந்து வந்து புணரும். இப்போ பூ கூட்டல் கொடி, இந்த இடத்துல பூ அப்படிங்கிற பூ பெயர் வந்துடுது. பூ கூட்டல் கொடி அப்படிங்கிற இக்கு வந்து அதை வல்லின எழுத்து வந்து நமக்கு மிகுந்திருக்கு, பூக்கொடி அப்படின்னு புணரும், அல்லது பூங்கொடி இப்படி புணரும். ஏன்னா நமக்கு வந்துட்டு இதுக்கு இந்த இக்குக்கு, அதாவது வல்லின எழுத்துக்கு இணை எழுத்து வந்து இருக்கு இல்லையா? ஸோ காக்கு இணை எழுத்து இங்கு கா ஞா, சரிங்களா? ஸோ அது வந்து மிகுந்தும் வந்து புணரும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். இப்போ பூக்கூட்டல் சோலை அப்படிங்கிறப்ப பூச்சோலை பூஞ்சோலை அப்படிங்கிறது புணரும். பூக்கூட்டல் தொழினா பூத்தொட்டி பூந்தொட்டி அப்படிங்கிறது புணரும். அதாவது அந்த வல்லின எழுத்து சேர்ந்தும் வந்து புணரும், அல்லது அந்த வல்லின எழுத்துக்கு இனமானிய மெல்லின எழுத்து சேர்ந்தும் வந்து மிகுந்தும் வந்து புணரும். ஸோ அதான் பூப்பெயர்மின் இனமென்மையும் தோன்றும், அதோடைய இணை எழுத்தும் வந்து தோன்றும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து, ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க, புத்தகத்தில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இணை எழுத்து இருக்கு இல்லையா, அது இருக்கிற மாதிரி ஆப்ஷனே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதான் பெட்டராக இருக்கும். இப்போ பூக்கொடி அப்படின்னு சூஸ் பண்ணுறத விட பூங்கொடி அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும். பூஞ்சோலை, பூந்தொட்டி, பூம்பந்து அப்படிங்கிற அந்த இணை எழுத்து மிகுந்து புணர்ற வார்த்தை இருக்கிறது தான் வந்து பெட்டர். அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ வாயொலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இறுதி எழுத்து வாயொலி இது எல்லாமே நம்ம சேர்ந்திருக்கிற இடத்த எழுத்துக்கக்கூடாது, பிரிஞ்சிருக்கிற எழுத்து தான் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கணும். வாய்க்கூட்டல் ஒலி அப்படின்னு வார்த்தையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாய்க்கூட்டல் ஒலி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இ அப்படிங்கிறது வந்து நமக்கு மெய்யெழுத்து. ஸோ அந்த மெய்யெழுத்து இறுதியாக வந்து இருக்குது, வருமொழி நிலைமொழியில் இறுதி எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது எப்படி புணரும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு ஒரு விதி அப்படிங்கிறது இருக்குது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி தான் சிம்பிள். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது கா, ஸோ இச்சு கூட்டல் ஆ அப்படிங்கிறது சா, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நமக்கு வந்து மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தால் நமக்கு உயிர்மை எழுத்து கிடைக்கும்ல, அது இந்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் தான் நமக்கு இந்த விதியில் வந்து புணரணும். இந்த விதிப்படி வந்து வரும். இது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அதாவது வாய்வொலி வாய் கூட்டல் ஒலி அப்படிங்கிறதுல ஈ கூட்டல் ஓ அப்படின்னா நமக்கு யோ அப்படின்னு வரும். ஸோ வாய்வொலி அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் வந்துட்டு மண் கூட்டல் மகள் அப்படிங்கிறதுல வந்துட்டு இன்னு ப்ளஸ் வந்து மா அப்படின்னு சேரும்போது நமக்கு எதுவுமே இதாகுது. இன்னு கூட்டல் மா அப்படிங்கிறப்ப நார்மலாக தான் இருக்கும். ஸோ மண்மகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வந்துடும். ஸோ இயல்பா அது எப்படி புணரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அடுத்தது தனிக்குறில் மண் ஒற்று எப்படி புணரும் அப்படிங்கிறது. தனிக்குறில் அப்படிங்கிறது வந்து என்னன்னா தனிக்குறில் எழுத்து முன்னாடி வரக்கூடிய ஒற்று எழுத்து. இப்போ கா இல் அப்படிங்கிறதுல வந்து கா அப்படிங்கிறது தனிக்குறில், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று கல் அப்படிங்கிறது. ஸோ இந்த நிலைமொழியாக கொண்டு வருமொழி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உயிரெழுத்து முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு. இப்போ ப்ளஸ் வந்து அதர் அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆங்கிறது உயிரெழுத்து. ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி புணரும் அப்படிங்கிறதா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிலைமொழியுடைய ஒற்று, இந்த ஒற்று இருக்கு இல்லையா, அது வந்து இரட்டித்து புணரும். இப்போ கல் கூட்டல் மலை அப்படிங்கிறதுல கல் கூட்டல் இந்த இல் அப்படிங்கிறது இன்னொரு இல்லா வந்து வரும், ப்ளஸ் அதர் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இந்த இடத்துல இல்லு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது எப்படி ஆகும், லா அப்படின்னு மாறும். அப்போ கல் அதர் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடும். ஸோ இங்கே இருக்கிற இல் வந்து இரட்டிக்கும், இல்லு ப்ளஸ் இல் அப்படிங்கிற மாதிரி வந்து இரட்டிக்கும். அப்போ இந்த இல்லும் இந்த ஆவும் சேர்ந்துச்சு அப்படின்னா லாவாக மாறிடும். அப்போ கல்லதர் அப்படிங்கிறது மாறிடும். அதே மாதிரி தான் கல்லதர் அப்படிங்கிற வார்த்தை வந்து தோன்றியிருக்கும். ஸோ தனிக்குறில் முன் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது இரட்டிக்கும். அடுத்தது மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு தனி நிலைமொழியில் இறுதி எழுத்து வந்து மகர எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 3 விதத்தில் புணரும், சரிங்களா? என்னென்ன விதத்தில் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு படம் கூட்டல் வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து அந்த இந்த வரும் நிலைமொழியில் இறுதி எழுத்து இம்மா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து அது வந்து என்ன கெட்டு புணரும். பாடம் கூட்டல் வேலை அப்படிங்கிறதுல வந்து இம்மு போயிடுச்சு அப்படின்னா பாட வேலை அப்படிங்கிறது வந்துடும். இதே பார்த்தோம் அப்படின்னா காலம் கூட்டல் கடந்தான் அப்படிங்கிறதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்மு வந்து போயிடும், சரிங்களா? காலம் கூட்டல் கடந்தால ஃபர்ஸ்ட் வந்து போயிடும். கூட வந்துட்டு அது கூடவே இன்னொரு எழுத்து வந்து இன்னொரு மெய் எழுத்து வந்து சேர்ந்தும் புணரும். கால கூட்டல் கடந்தான் அப்படிங்கிறதுல கால கூட்டல் கடந்தான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மாறும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா கால இங்கு அப்படிங்கிறது தோன்றி காலம் கடந்தான் அப்படிங்கிறது வந்து இதாகியும் வந்து மெல் எழுத்து தோன்றி புணரும். இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு
இப்போ பழம் கூட்டல் தோல் அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து மறைஞ்சிருது. ஸோ பல கூட்டல் தோல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து இத்து அப்படிங்கிறது வந்து தோன்றி பழத்தோல் அப்படிங்கிறது வந்து மாறிடுது. ஸோ இந்த இடத்துல இத்து அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அந்த வல்லின மெய் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து புணர்ந்திருக்கு. இப்போ பழம் கூட்டல் தோலில் இம்மும் ஃபஸ்ட்டு வந்து போயிருக்கு. ரெண்டாவது வந்து தோ அப்படிங்கிறதுக்கான ஒரு நமக்கு அதுக்கான ஒற்று எழுத்து வந்து சேர்த்து வந்து புணர்ந்திருக்கு. ஸோ இது வந்து மூணாவது டைப்பு. சரிங்களா? முதல் டைப்பு அந்த இம்மு மட்டும் போயிடும். பாட கூட்டல் வேலை அப்படின்னா பாடம் கூட்டல் வேலைனா பாட வேலை அப்படின்னு வந்துடும். ரெண்டாவது டைப் வந்து காலம் கூட்டல் கடந்தான் அப்படிங்கிறதுல இம்மு போயிட்டு ரெண்டாவது அந்த வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து தோன்றி புணரும். காக்கு நமக்கு ஞா அப்படிங்கிறது வந்து தோன்றி புணரும். இக்குக்கு இங்கு அப்படிங்கிறது தோன்றி புணரும். இதே வந்து மூணாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வல்லின எழுத்துக்கு வந்துட்டு அதே எழுத்தே தோன்றி புணரும். பழம் கூட்டல் தோல் அப்படிங்கிறதுல வந்து பல கூட்டல் தோல் அப்படிங்கிற மாதிரி மாறி அதில் வந்துட்டு இத்துக்கு அதே எழுத்து வல்லினத்துக்கான அதே ஒற்று எழுத்து தோன்றி பல கூட்டல் இத்து கூட்டல் தோல் அப்படிங்கிற மாதிரி பழத்தோல் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதுதான் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக தெரிபவும் ஆகும். மவ்வீறு அப்படிங்கிறது வந்து என்னென்னா இம் அப்படிங்கிற அந்த ஈறு. சரிங்களா? மகர மெய்யெழுத்தான அந்த ஈறு அப்படிங்கிறது ஒற்றொழித்து உயிரீறு ஒப்பவும் முன்னாடி வந்து உயிரெழுத்து வரும்போது வந்துட்டு வன்மைக்கு இனமான தெரிபவும் வன்மைக்கு இணை எழுத்து வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா வன்மையான அந்த எழுத்தே வந்துட்டு நமக்கு வந்து மெய்யெழுத்தாக தோன்றியும் வந்து புணரும் அப்படிங்கிறது இதோடைய கான்செப்ட். அடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து நம்ம நிறைய விதிகள் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். பண்பு பெயர் புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த பண்பு பெயரை வந்து நமக்கு வந்து நிலைமொழியாக கொண்டு இருக்கும். அதுதான் பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து வரும்போது வெவ்வேறு வடிவங்களில் அது வந்து புணரும். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு வடிவங்களில் வந்து புணரும். ஸோ ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நமக்கு பண்பு பெயர்னா ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். செம்மை, சிறுமை, செய்மை, நன்மை இந்த மாதிரியான பண்பு பெயர்களை கொண்டதாக நிலைமொழி வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை பெருமை கூட்டல் வலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மை அப்படிங்கிறது பெருமை அப்படிங்கிறதுல மை அப்படிங்கிறது ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி வந்து மை விகுதி போயிட்டு பெருக்கூட்டல் வலி அப்படிங்கிற மாதிரி வந்து புணரும். இதே அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா பெருமை கூட்டல் அன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈறுபோதல்னா இறுதி எழுத்து போயிடும். ஸோ ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி வந்து பெருக்கூட்டல் அன் பெருமை கூட்டல் அன் அப்படிங்கிறத பெருக்கூட்டல் அன் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அடுத்தது பெருக்கூட்டல் அன் அப்படிங்கிறது இடை உகரம் ஈயாதல். உகரம் அப்படிங்கிறது வந்து ஈயா மாறும். இப்போ பெரு அப்படிங்கிறதுல வந்து ரூ அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதில் உகரம் அப்படிங்கிறது இகரமாக மாறும் அப்படிங்கிறதா இந்த விதி. இடை உகரம் இடையில் வரக்கூடிய அந்த உகரம் ஈயாதல் ஈயா வந்து மாறுறது. ஸோ ஈயா மாறுச்சு அப்படின்னா நமக்கு இரு கூட்டல் ஊ அப்படிங்கிறது இரு கூட்டல் ஈ அப்படின்னு மாறும். அப்போ நமக்கு அது ரீ அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ பெரி கூட்டல் அன் அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு உடம்படுமை அப்படிங்கிறது விதி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? உடம்படுமை ரெண்டுமே இந்த நிலைமொழியில் இறுதி எழுத்தும் வருமொழியில் முதல் எழுத்தும் வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இஇஐ அப்படிங்கிற 3 வார்த்தை வந்துச்சு அப்படின்னா ஈ வரும். மற்ற எழுத்துக்கள் உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா இவு வரும்னு பார்த்துருப்போம். இங்கே ரீ அப்படின்னு வரனால ஈ வருது. ஸோ அதனால் ஈ அப்படிங்கிற உடம்படு மெய் எழுத்து வந்து தோன்றுறப்ப பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளான ஸ்டேஜ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற மாதிரி ஈ கூட்டல் ஆ அப்படிங்கிறது யா அப்படிங்கிற மாதிரி வந்து பெரியன் அப்படிங்கிறது புணரும். சரிங்களா? ஸோ ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ விதிகளா அப்படின்னு யோசிக்க வேணாம். ஸோ இது வந்து ஒரு புணர்ச்சியினுடைய ஒரு ஸ்டெப்பு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு கொடுத்து கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து பெரியன் அப்படிங்கிறது எப்படி வந்து பிரித்து எழுத முடியும் அப்படின்னு கேட்கலாம். பெருமை கூட்டல் அன் அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுத முடியும்னு கேட்கலாம். அல்லது ஒரு வார்த்தை இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வருது, எந்த விதிப்படி வந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். சரிங்களா? அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இடையுகரம் ஈயாதல், உடம்படுமை இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து கேட்கலாம். அடுத்தது ஸோ இதில் பண்பு பெயர் புணர்ச்சியில் அடுத்தடுத்த டிஃப்ரென்ஸான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா முது கூட்டல் ஊர் அப்படிங்கிற வார்த்தை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதில் ஆதி நீடல் அப்படிங்கிற விதிப்படி வந்து மூது கூட்டல் ஊர், அதாவது ஆதி நீடல்னா ஆதி எழுத்து முதல் எழுத்து வந்து நீண்டு அதாவது நெடிலாக வந்து இருக்கும் மாறிடும். ஸோ முதுங்கிறது மூது அப்படிங்கிற மாதிரி மாறுது. அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உயிரெழுத்து முன்னாடி வருது அப்படின்னா உட்குரல் ஊ அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற அந்த உகரம் வந்து என்னென்னா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடும் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்துருப்போம். தூ அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஊ அப்படிங்கிறதுல உகரம் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். ஸோ அப்போ நமக்கு மூத் கூட்டல் ஊர் அப்படின்னு மாறிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு முதல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது அப்படிங்கிற மாதிரி இத்து கூட்டல் ஊ தூ மூதூர் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடும்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பசுமை கூட்டல் தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி ஃபஸ்ட்டு மை வந்து போயிடுது. அடுத்தது பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு வந்துடுது. அதில் அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நமக்கு முதலெழுத்து அடியகரம் ஆதி நீடல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆதி நீடல்னால் முதலெழுத்து வந்து என்னென்னா நீண்டு நெடிலாக மாறிடும். இது வந்து அடியகரம் ஐயாதல் அப்படின்னா முதலெழுத்து வந்து என்ன ஆயிரும் வந்து ஐ, அதாவது ஐனா ஐகார எழுத்தாக வந்து மாறிடும். இப்போ பானா பையா மாறிடும், கானா கையா வந்து மாறிடும். ஸோ அதுபடி வந்து பசு அப்படிங்கிறது பைசு கூட்டல் தமிழ்னு வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இணையவும் சு கெட்டது அப்படிங்கிற விதிப்படி இணையவும் அப்படிங்கிறதுல படி வந்துட்டு சு அப்படிங்கிறது கெட்டது. இணையவும் அப்படிங்கிறது ஒரு விதி சரிங்களா. இணையவும் அப்படிங்கிறதுல வந்து விதிப்படி வந்து சு ஒரு எழுத்து வந்து போயிடுது. அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு அதனால் பை கூட்டல் தமிழ்னு வருது. ஸோ அதுக்கடுத்து இனமிகள்னா வந்து அதுக்கு இனமான ஒரு எழுத்து, இனமான ஒரு மெய்யெழுத்து வந்து மிகுந்து புணரும், அதுதான். ஸோ அதுபடி வந்து பை கூட்டல் தமிழ் வந்து பைந்தமிழ் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கும். இனம் எழுத்துனா தாக்கு இன எழுத்து, இத்துக்கு வந்து இன எழுத்து இந்து. ஸோ அது அப்போ இந்து வந்து சேர்ந்து புணருது. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்பு சரிங்களா. ஸோ அப்போ இதுபடி தான் வந்து பைந்தமிழ் அப்படிங்கிற பசுமை கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது பைந்தமிழாக வந்து மாறுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதனால் அடுத்த ஸ்டெப் வருது, இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது நெடுமை கூட்டல் இலை அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா இதில் மை அப்படிங்கிறது ஈறு போதல் விதிப்படி மை போயிருச்சு, நெடு கூட்டல் இலையாக மாறிடுச்சு. இதில் டூ அப்படிங்கிறதுல இட்டு கூட்டல் ஊ அப்படிங்கிறதுல இட்டு வந்து தன்னூற்று இரட்டல் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இட்டு வந்து இரட்டித்து புணருது, முன்னாடி உயிரெழுத்து வந்து வர்றதுனால இது வந்து இரட்டித்து புணருது. ஸோ இதனால் வந்து இட்டு கூட்டல் ஊ, இப்போ நெடுங்கிறது நெட்டு அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். உயிர்வரின் அப்படின்னா வந்துட்டு உயிரெழுத்து வரனால உக்குரல் உகரம் அப்படி வந்துட்டு மெய்யை விட்டு ஓடுது அப்படிங்கிறபடி. ஸோ ஊ வந்து போகிறனால இட்டு மட்டும் இருக்கும். இப்போ நெட்டு அப்படிங்கிறதுல இட்டு மட்டும் நமக்கு வந்து இருக்கும், ஊ வந்து போயிடும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற மாதிரி வந்து இட்டு கூட்டல் ஈங்கிறது டி அப்படிங்கிற மாதிரி நெட்டிலை அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடுது. அடுத்தது வெற்றிலையும் வந்து அதே மாதிரி தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதே ஸ்டெப்பு தான், மேலே இருக்கு இல்லையா அதே ஸ்டெப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெற்றிலை அப்படிங்கிறதுல வெறுமை கூட்டல் இலைன்னு இருக்கும், அதில் மை ஃபஸ்ட்டு போயிடும். தன்னூற்று இரட்டல் படி வந்துட்டு இரட்டித்து புணரும். அதுக்கப்புறம் உயிர்வரின் உக்கரல் மெய்யுற்று அப்படிங்கிற மாதிரி வந்து உகரம் வந்து போயிடும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற மாதிரி தான் வந்து வந்துடும். ஸோ ரெண்டும் சேம் தான். அடுத்தது இப்போ செந்தமிழ் அப்படிங்கிறது செம்மைத்து கூட்டல் தமிழ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மை வந்து ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுது. அப்புறம் செம் கூட்டல் தமிழ், அப்புறம் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிறது படி வந்துட்டு மெய் அப்படிங்கிறது மெய் எழுத்து, செம் அப்படிங்கிறது மெய் வந்து திரியுது, இம்மு வந்து இந்தா வந்து மாறுது. முன்னின்ற அந்த மெய் வந்து திரிந்து இம் வந்து இந்தா வந்து மாறுது சரிங்களா. இதான் அந்த விதி. அடுத்தது கருமை கூட்டல் கடல், இதுவுமே அதே மாதிரி தான். இல்லை இறுதி ஈறுபோதல் விதிப்படி மை வந்து போயிடுது. கரு கூட்டல் கடல் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல இனமிகள் படி வந்து நமக்கு வந்து என்ன ஆயிரும், இனமான எழுத்து இக்குக்கு இன எழுத்து வந்து நமக்கு வந்து இங்கு. ஸோ இணை எழுத்து வந்து மிகுந்து கருங்கடல் அப்படிங்கிறது மாறிடுது சரிங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேம் ரிப்பீட்டான மாதிரியே தான் இதாக இருக்குது. இது எல்லாமே புக்கில் இன்னும் 1-2 கூட இருக்குது. பட் ஆனால் இதே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த விதிகள் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே எப்படி கேட்டாலும் உங்களால் சூஸ் பண்ணிட முடியும். நமக்கு பேராகிராஃபாக கொடுத்து கேட்க போகிறதில்ல, பேராகிராஃபாக எழுத சொல்ல போகிறதில்ல, நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஒரு கேள்வியில் நமக்கு வந்து கேட்க முடியும், அதில் எப்படிலாம் கேட்க முடியும், இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா. ஸோ ஒன்று இந்த விதியை வந்து அந்த விதினா என்னங்கிறத ஹெட்டிங் கொடுத்து நமக்கு அதனால் என்னங்கிறத கேட்கலாம் சரிங்களா. இல்லை அப்படின்னா இந்த வார்த்தை வந்து இதிலிருந்து இந்த வார்த்தை வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறதுல என்ன விதி வரும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்கலாம். இதுதான் புணர்ச்சியில் கேட்கக்கூடிய மேக்ஸிமம் இது. ஸோ அதுக்கு ஒவ்வொரு விதியும் வந்து எப்படி மாறும், ஒவ்வொரு விதிப்படி எப்படி வந்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் போதும். அது கூடவே வந்து இந்த வார்த்தைகள் இப்போ நெடுமை கூட்டல் இல்லைன்னா நெட்டிலை, அதே மாதிரி வெறுமை கூட்டல் இல்லைன்னா வெற்றிலை, அதாவது வெற்றிலைனா வெறுமை கூட்டல் இல்லை, இந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போதுமானது. அடுத்தது பசுந்தளிர், இது வந்து பசுமை கூட்டல் தளிர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈறுபோதல் படி வந்து மை போயிடும். அப்புறம் அடியகரம் ஐயாதல் படி வந்துட்டு பசு அப்படிங்கிறதுல பைசு அப்படின்னு மாறும். இணையம் படி வந்து நமக்கு வந்து அந்த சு அப்படிங்கிறது வந்து போயிடும். இனமைகள் படி வந்து இனமான இத்துக்கு இனமான இந்த அப்படிங்கிறது தோன்றும் சரிங்களா. ஸோ இதுதான் இதுக்கான இது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதிநிடல், அடியகரம் ஐயாதல், தன்னோற்றிரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள், இணையவும், இதெல்லாமே வந்து பண்பிற்கு இணைவே, இதெல்லாம் வந்து பண்பு புணர்ச்சிக்கான இயல்பு. இவ்வளோ தான் பண்பு புணர்ச்சிக்கான விதிகள் அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஸோ இது எல்லாமே நம்ம மேலே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது திசைப்பெயர் புணர்ச்சி. திசைப்பெயர் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். திசை பெயர்களை கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் சேர்ந்து புணர்றதா திசைப்பெயர் புணர்ச்சி. ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு, வடக்கு ப்ளஸ் மேற்குனா வடமேற்கு. இது நமக்கு பேசிக்காக இந்த வார்த்தை அள்ளி புழக்கப்பட்டு தான் இருக்குங்கிறனால இது யாரும் நீங்கள் தப்பாக போட போகிறதில்ல. வடக்கு ப்ளஸ் கிழக்குனா வடகிழக்கு, 2 திசை பெயர்கள் சேர்ந்து புணர்னா திசைப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, மேற்கு கூட்டல் கிழக்கு தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, இந்த 4 வார்த்தைகள் தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த 4 தெரிஞ்சால் நமக்கு போதும்.
அடுத்தது திசைப்பெயரோட பிறவை. இது வந்து ஃபஸ்ட்டு திசைப்பெயரோட திசைப்பெயர் சேர்றது. திசைப்பெயரோட வேறு வார்த்தைகள் சேர்ந்தால் அது எப்படி புணரும்? அதுவே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து புணரும். அதை எப்படி புணரும் அப்படின்னா வந்துட்டு வடக்கு கூட்டல் மலை, வடக்கு கூட்டல் மலை அப்படிங்கிறது வடமலை அப்படிங்கிற மாதிரி வந்து புணரும். ஸோ இக்கும் ஊ வந்து போயிடும். தெற்கு கூட்டல் திசைனா தென் திசை அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். இதில் வந்து நமக்கு வந்து இரு வந்து இன்னா மாறுது, கூ வந்து போயிடுது. தெற்கு கூட்டல் திசை தென் திசை. மேக்ஸிமம் தெற்கு கூட வேறு வார்த்தைகள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து புணரும். வடக்கு கூட்ட ப்ளஸ் வந்து வேறு வார்த்தைகள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து புணரும். அதே மாதிரி கிழக்கு கூட்டல் நாடுனா கீழ்நாடு அப்படிங்கிற மாதிரி வந்து புணருது. அதே மாதிரி மேற்கு கூட்டல் நாடு அப்படிங்கிறது மேல்நாடு. கிழக்கு கூட்டல் நாடுனா கீழ்நாடு, மேற்கு கூட்டல் நாடுனா மேல்நாடு அல்லது மேநாடு அப்படிங்கிறதும் வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டானது தான். சரிங்களா, மேல்நாடு மேநாடு ரெண்டுமே வந்து கரெக்டானது தான். அடுத்தது எண்ணு பெயர் புணர்ச்சி. எண்ணு பெயருங்கிறது ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். எண்ணு பெயர்கள், எண்ணு பெயரை நிலைமொழியாக கொண்டு வருமொழியில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் எண்ணு பெயராக இருக்கலாம் அல்லது வேறு வார்த்தைகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்றது எண்ணு பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று கூட்டல் ஊர் அப்படிங்கிறது ஓரூர், ஒன்றூர்னு சொல்லிடக்கூடாது, ஓரூர் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். 2 கூட்டல் 1000னா ஈராயிரம், அது நமக்கு தெரிஞ்சது தான். 3 கூட்டல் மருந்துனா மும்மருந்து அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 4 கூட்டல் படைனா நாட்படை, நாட்படை அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ 5 கூட்டல் வகைனா ஐவகை, 5 வகையில் ஐவகை. 6 கூட்டல் 10னா 60, இது நமக்கு இது பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் இது. 7 கூட்டல் கடல்னா ஏழ்கடல், ஏழ்கடல், 7 கடலில் ஏழ்கடல். 8 கூட்டல் வகைனா எண் வகை. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு இந்த வார்த்தைகள், அதாவது இந்த நம்பரோட இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்ம இதுபடியும் அந்த புணர்ச்சி விதிகள் படியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் தான் வேஸ்ட் ஆகும், கரெக்டாகவும் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அப்படியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படியே தான் வரும். இப்போ இந்த மாதிரி 6 கூட்டல் 10 அப்படின்னா 60 அப்படிங்கிறது, 6 கூட்டல் 10னா 60 அப்படின்னு வருது இல்லையா, இதே கான்செப்ட் தான். இதே கான்செப்டாக 7 கூட்டல் 10னா 70, 8 கூட்டல் 10னா 80 அப்படிங்கிறது தான் சிம்பிளான கான்செப்ட். அதே மாதிரி தான் 8 கூட்டல் 100, 8 கூட்டல் 100ன்னு வந்தாலும் 8 கூட்டல் 100 அப்படின்னு வந்தாலும் இதே கான்செப்ட் தான். 700, 8 கூட்டல் 100னா 800 அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். அடுத்தது மெய்மயக்கம்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம புணர்ச்சி விதிகள் பார்த்தோம் இல்லையா, அந்த புணர்ச்சி விதிகள் படியே தான் கீழே வந்துட்டு நமக்கு புத்தகத்துலையும் சரி இல்லை கேள்வி கேட்குறதும் சரி, இந்த விதிகள் பயன்படுத்தி தான் நம்ம எல்லா ஆப்ஷனுமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நமக்கு பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு புத்தகத்தில் இருக்கிறதும் சரி, இல்லை நம்ம கேள்வி கேட்குறதுலையுமே சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த புணர்ச்சி விதிகளை பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டைமும் வேஸ்ட்டு, ப்ளஸ் வந்து கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனுக்கு கூட அந்த புணர்ச்சி விதிப்படி வந்து சேர்ற மாதிரி கூட இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால தான் நம்ம வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணது என்னன்னா, நமக்கு இது அடிக்கிறதுக்கு வந்துட்டு 2 விதங்கள் வந்து நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து என்னன்னா, பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு விடை அளிக்கிறதுக்கு வந்து ஒன்று புணர்ச்சி விதிகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா புணர்ச்சி விதிகளை டைரெக்டாகவும் கேட்கலாம், அல்லது விதிகள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்பிளையே டேரெக்டாக கொடுத்தும் வந்து கேட்கலாம். அல்லது ஏதாவது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான வார்த்தைகள் வருது அப்படின்னா அதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபைனலாக சூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த விதிகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புத்தகத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்படி இல்லைனா அப்படின்னா இந்த புணர்ச்சி விதிகளில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு டேரெக்டாகவே நீங்கள் வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு டைம் ஃபுல்லாகவே பார்த்து வச்சிடணும். டக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே சூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நீங்கள் இருக்கணும். சரிங்களா, ரைட். மெய்மயக்கம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ மெய்மயக்கம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னன்னா, புணர்ச்சியினுடைய 2 சொற்கள் இருக்குல்ல, அது சேரும்போது வந்து வருமொழியில் காசா தாப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தை, காசா தாப்பா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்து வரும்போது சில இடங்களில் வந்து அந்த எழுத்து அப்படிங்கிறது வந்து மீண்டும் அதே எழுத்து, அந்த காசா தாப்பா அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்தே, அந்த ஒரு ஒற்று எழுத்தே, மெய் எழுத்தே வந்து தோன்றும். சரிங்களா, அதுதான் வந்து மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெய்மயக்கம்னா அந்த மெய் எழுத்து வந்து அந்த இடத்துல தோன்றும். எந்த மாதிரி இடங்கள்னா, வருமொழியில் காசா தாப்பா அப்படிங்கிற மாதிரியான எழுத்துக்கள் வந்து வரும்போது அதுக்கான அந்த மெய் எழுத்து இருக்கு இல்லையா, கானா இக்கு அப்படிங்கிறது, சானா இச்சு அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்தே வந்து தோன்றும். இந்த மாதிரி வர்றதா மெய்மயக்கம். ஸோ இதை வழிமிகல் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதே எழுத்தே வந்து தோன்றியும் வந்து வரலாம், அல்லது அதற்கு இனமான மெல்லினமும் வந்து தோன்றியும் வந்து வரலாம். சரிங்களா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மெல்லினம் எழுத்துக்கள் தான் அதிகமாக தோன்றி வரும், அல்லது அதே எழுத்தும் தோன்றியும் வந்து நமக்கு வந்து வரலாம். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே சின்னதாக ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா இப்போ வருமொழியில் எகர எழுத்து, எகர ஈற்று சொற்கள் வந்து மெல்லினம் அப்படிங்கிறது மிகவும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. எகரம் அப்படிங்கிறது என்னன்னா, நிலைமொழியில் கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து எகரம் வருது. இப்போ மெய் அல்லது செய் அந்த மாதிரி எகரம் வந்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்களில் வந்து மெல்லினம் அப்படிங்கிறது நமக்கு வந்து மிகும். மெய் கூட்டல் மயக்கம், மயக்கம் அப்படிங்கிறதுல இம்முங்க அப்படிங்கிற மெல்லினம் வந்து வருது. ஸோ அது வந்து மிகுந்து புணருது. மெய் கூட்டல் மயக்கம் அப்படிங்கிறதுல இம் அப்படிங்கிறது மிகுந்தது, அப்போ மெய் மயக்கம் அப்படின்னு வரும். செய் கூட்டல் ஞானம் அப்படிங்கிறதுல நமக்கு இஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு மிகுந்து புணருது. செய்கூட்டல் நன்றி அப்படிங்கிறதுல இந்த அப்படிங்கிறது மிகுந்து புணருது. இது எந்த கான்செப்ட் படி வரும்னா, நிலைமொழியில் எகரம் அப்படிங்கிறது வந்திருக்கணும், வருமொழியில் மெல்லினம் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். எகரமாக எப்படி வேணால் வந்து இருக்கலாம். சரிங்களா, செய் இருக்கலாம், மெய் இருக்கலாம், இந்த மாதிரி வந்து எது வேணால் வந்து வரலாம்.
அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறதுல வந்துட்டு யாரா லா அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து மெல்லினம் அப்படிங்கிறது மிகும். ஸோ இங்கே வந்து எகரம் மட்டும் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து யாரா லா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய மெல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதில் வேய் அப்படிங்கிறதுல இ அப்படிங்கிறது வந்திருக்கு, கூர் அப்படிங்கிறதுல இர் வந்திருக்கு, பால் அப்படிங்கிறதுல இல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய மெல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மிகும். வெய் கூட்டல் குழல்னா இக்கு, இங்கே வந்து குழலுக்கு கூக்கு வந்துட்டு அதோடைய இணை எழுத்தான மெல்லினம் வந்து என்ன இங்கு. சிறைக்கு அதோடைய இச்சுக்கு அதோடைய மெல்லின எழுத்து வந்து என்னது, மெல்லின இணை எழுத்து வந்து இஞ்சு. இக்குக்கு வந்து அதோடைய மெல்லின மெய்ய எழுத்து வந்துட்டு இங்கு. சரிங்களா? ஸோ இந்த எழுத்து வந்து மிகுந்து புணரும் எப்போனா யா ரா லா. இங்கே வந்து யா மட்டும் வரப்போ அதோடைய மெல்லின எழுத்து வந்து புணரும்னு பார்த்தோம். இங்கே வந்து நமக்கு யா ரா லா வரும்போது வந்து அதோடைய மெல்லின எழுத்து புணரும். இது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா ஸோ வர எழுத்து வேற, வர எழுத்து வேற, அங்கே வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து வருது, வர எழுத்து வருமொழி வந்து வல்லின எழுத்துக்கள் வருது. ஸோ அப்போ அதுக்கு வந்து மெல்லின எழுத்துக்கள் வந்து புணருது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வருமொழியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெல்லினமாக தான் இருக்குது. ஸோ அது அப்படியே வந்து புணருது. அதனால தான் இதுக்கு இருக்குமான டிஃப்ரெண்ட். அடுத்தது புலி என்னும் சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் வந்து மிகவும். இப்போ புலி அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகள், சுவை பெயர் அந்த மாதிரியான வார்த்தைகள் நிலைமொழியாக கொண்டு வருமொழி வரும்போது, வருமொழியோடு சேரும்போது இப்போ இக்குக்கான இணை எழுத்து என்ன, நமக்கு மெல்லின எழுத்து வந்து நமக்கு வந்துட்டு இங்கு, இணை எழுத்தான மெல்லின எழுத்து வந்து இங்கு. அப்போ அந்த மாதிரி மிகுந்து புணருது. புலி கூட்டல் கரி அப்படிங்கிறதுல இக்குக்கு இணை எழுத்தான இங்கு அப்படிங்கிறது சேர்ந்து புணருது. புலி கூட்டல் சோறு அப்படிங்கிறதுல இச்சுக்கு இணை எழுத்தான இஞ்சி அப்படிங்கிறது சேர்ந்து புணருது. அடுத்தது பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் வந்து மிகும் அப்படிங்கிறதுல பூ கூட்டல் கொடி அப்படிங்கிறதுல இக்குக்கு இணை எழுத்தான நமக்கு இங்கு வந்து சேர்ந்து புணருது. பூ கூட்டல் சோலை அப்படிங்கிறதுல இச்சுக்கு இணை எழுத்தான இஞ்சி வந்து சேர்ந்து புணருது. அதே மாதிரி தான் இத்துக்கு இணை எழுத்தான இந்து வந்து சேர்ந்து புணருது. ஸோ இதான் மெய்மயக்கம் அப்படிங்கிறது. ஸோ மெய்மயக்கம் ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்தெந்த இடங்களில் சேர்ந்து பண்ணுறதுன்னா நிலைமொழியில் எகரம் இருக்கிற இடத்துல நிலைமொழியில் யாரா லா, இந்த எகரமோ ராலையோ ஈயோ அல்லது இர்ரோ அல்லது இல்லோ இந்த மாதிரி வந்து வர்றப்ப, அதே மாதிரி புலிங்கிற வார்த்தை வந்து நிலைமொழியாக இருக்கிறப்ப, அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து உயிரெழுத்தை இறுதி எழுத்தாக கொண்ட மரப்பெயர்கள் அந்த இடத்துல பூ பெயர்கள். சரிங்களா? ஸோ மரம், பூ, புலிங்கிற வார்த்தை, யாரா லா, இந்த இறுதி எழுத்து இந்த மாதிரி வரும்போது வரும் மொழியில் வல்லின எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதோடைய இணை எழுத்தான மெல்லினம் வந்து புணரும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ வல்லின எழுத்து இருந்துச்சுன்னா அதோடைய இணை எழுத்தான மெல்லினம் வந்து புணரும். இதுதான் வந்து கான்செப்ட். ஒருவேளை வந்துட்டு மெல்லினமே வந்து இருந்துச்சு அப்படின்னா அதோடைய அந்த ஒற்றெழுத்தையும் வந்து சேர்ந்து புணரும். இதுதான் கான்செப்ட். இதுதான் மெய்மயக்கம் அப்படிங்கிறது. சிம்பிள். ஸோ வல்லினம் இருந்தால் வல்லினத்தோடைய இணை எழுத்து மெல்லினம் புணரும், இல்லை மெல்லினமே இருந்துச்சுன்னா மெல்லின எழுத்துடைய மெய் எழுத்தே வந்து புணரும். ஸோ அவ்வளோதான். ஓவராலாக எல்லா புணர்ச்சி விதிகளுமே வந்து பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6லேருந்து 12th வரைக்குமான நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு இதில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டும் சேர்த்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லாமல் போயிட்டாலும் இது தப்பாக போயிடும், ரொம்ப டீப்பாக போயிட்டோம் அப்படின்னாலுமே தப்பாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 12 தலைப்புகள், புணர்ச்சி தலைப்புகளையுமே வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுக்குள்ளேயுமே உங்களுக்கு விதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா விதிகள் வந்து ஒரு 20 விதிகள் கிட்ட, 15 to 20 விதிகள் கிட்ட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விதிகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு புணர்ச்சிகளும் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ உடம்பிட மெயினா என்ன, குற்றியலுக்கிற புணர்ச்சினா என்ன, முற்றியலுக்கிற புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளான்ஸ், ஒரு ரிவிஷன் மாதிரி வந்து பார்த்துடலாம். ஸோ புணர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு இரண்டு சொற்கள் சேரும்போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வந்து நமக்கு புணர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ நிலைமொழி அப்படிங்கிறது 2 வார்த்தைகள் சேரும்போது நமக்கு வந்துட்டு நிலைமொழி அப்படிங்கிறது முதல் வார்த்தை வந்து நிலைமொழி, வருமொழி அப்படிங்கிறது 2வது வார்த்தை வந்து வருமொழி. ரெண்டும் சேர்ந்து புணரும் போது வரக்கூடிய மாற்றம் தான் புணர்ச்சி. ஸோ இது வந்து நமக்கு வந்து உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல், உயிர்மின் உயிர், உயிர்மின் மெய்யே, மெய்முன் உயிர், மெய்முன் மெய். இது வந்து நமக்கு நிலைமொழியுடைய இறுதி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தை பொறுத்து இதெல்லாமே நம்ம வந்து பிரிப்போம். அண்ட் அதே மாதிரி புணர்ச்சியினுடைய வகைகள் பொறுத்த வரைக்கும் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புணர்றது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி அந்த புணர்ச்சியில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ச்சி அப்படின்னா அது விகார புணர்ச்சி. ஸோ ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா அதில் வந்து தோன்றல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திரிஞ்சு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தை மாறிச்சுன்னா திரிதல். கெடுதல், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எழுத்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அது கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதோடைய விதிகள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 வகையான விதிகள் வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே மெய்யெழுத்து இ அல்லது இவ் அப்படிங்கிற உயிரெழுத்து வந்து தோன்றும். அது வந்து உடம்படு மெய். ஐ இருந்துச்சு அப்படின்னா இ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்து தோன்றும். அதே வந்து ஏனைய மற்ற உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா இவ் அப்படிங்கிற எழுத்து வந்து நமக்கு வந்து தோன்றும். குற்றியலுக்கிற புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து தனிக்குறில் அல்லாத வல்லின உகரம் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உகரம் வந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அது வந்து குற்றியலுக்கிற புணர்ச்சி.
அல்லது நெடிலோடு நெடில் தொடர் குற்றி எழுகிறம் உயிர் தொடர் குற்றி எழுகிறம் இருக்கும்போது வந்து இட்டு இரு அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்து அப்படிங்கிறது இரட்டித்து வந்து புணரும். இது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி முற்றி எழுகிறம் போலவே முற்றி எழுகிரமும் வந்து உகரம் முற்றி எழுகிறம் வந்தாலும் அதோடைய உகரம் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி குற்றி எழுகிற புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து காடு கூட்டல் யாது நாடு கூட்டல் யாது அப்படிங்கிறதுல அந்த குற்றி எழுகிற சொல்லான உகரம் வந்து உகரம் இகரமாக மாறும். இது குற்றியல் இகர புணர்ச்சி. முற்றி எழுகிற புணர்ச்சியிலும் வந்து உகரம் அப்படிங்கிறது முற்றும் அற்று ஒரு ஒளி உகரம் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிரும். இயல்பு விதியிரு அப்படிங்கிறது சேம் கான்செப்ட். இயல்பாக இருக்கிற சொல்லு கூட இன்னொரு சொல் சேர்றது இயல்பு விதியிரு அப்படிங்கிறது ஒரு விதிப்படி வந்து ரிமூவ் ஆகிட்டு அல்லது ஏதோ ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு சொல்லு கூட இன்னொரு சொல் சேர்றது வந்து விதியிருன்னு சொல்லுவாங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் காசா தாப்பா மிகும். ஸோ காசா தாப்பா இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அதில் மிகுந்து புணரும். பூப்பெயர் முன் புணர்ச்சி அப்படிங்கிறது பூப்பெயர் முன் வரக்கூடிய அந்த சொல் கூட வந்து அதோடைய ஒன்று அதோடைய வல்லின எழுத்துக்களே சேர்ந்து வல்லின மெய்யெழுத்து சேர்ந்து புணரும் அல்லது வந்து மெல்லின எழுத்துக்கள் வந்து தோன்றி வந்து புணரும். ஸோ மெய்யீற்று புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து வறுமொழி நிலைமொழியில் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்து வறுமொழியில் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உடல் மேல் உயிரின்று ஒன்றுவது இயல்புங்கிற மாதிரி இயல்பாக வந்து அது வந்து புணரும். தனிக்குறில் முன் ஒற்று பொறுத்த வரைக்கும் வந்து தனிக்குறில் முன் இருக்கக்கூடிய ஒற்று வந்துட்டு முன்னாடி உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரட்டித்து புணரும். அது தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது நிலைமொழியில் இறுதி எழுத்து நமக்கு வந்து மகரமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒன்று அது அந்த எழுத்து வந்து கெட்டு இயல்பாக வந்து புணரும் அல்லது அந்த எழுத்து வந்து கெட்டு அது கூடவே வந்துட்டு அந்த வறுமொழியினுடைய வல்லினத்துக்கான மெய்யெழுத்து தோன்றும் அல்லது வறுமொழியினுடைய வல்லின எழுத்துக்கான இன எழுத்தான மெல்லினம் வந்து தோன்றும். இதுதான் கான்செப்ட். அடுத்தது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் பண்பு பெயரில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஈறுபோதல் இடையகரம் ஈயாதல் ஆதி நிடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்ந்திரிதல் இனமைகள் இணையவும் இதெல்லாமே வந்து பண்பு பெயர் புணர்ச்சியில் வரக்கூடிய விதிகள். திசை பெயர் புணர்ச்சி. ஸோ இரண்டு திசை சொற்கள் சேரும்போது அல்லது திசை சொல்லோட வேறு சொல் சேர்ந்து புணர்றது திசை பெயர் புணர்ச்சி. எண்ணு பெயர் புணர்ச்சி ஒரு எண்ணு பெயர் அல்லது ஒரு எண்ணு பெயர் கூட இன்னொரு எண்ணு பெயர் அல்லது வேற ஒரு வார்த்தைகள் சேர்ந்து புணர்வது எண்ணு பெயர் புணர்ச்சி. மெய்மயக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு யகரமோ அல்லது யா ரா லா இந்த மாதிரியான எழுத்துக்கள் புலி அப்படிங்கிற வார்த்தை அல்லது மரப்பெயர்கள் உயிரெழுத்தை இது இறுதியாக கொண்ட மரப்பெயர்கள் பூ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் கூட சேரும்போது வந்துட்டு மெல்லின எழுத்துக்கள் தோன்றி புணரும் அல்லது மெல்லினமே வந்து தோன்றி புணரும் அல்லது வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் வந்து தோன்றி புணரும். இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட். ஸோ ஓவரால் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தாச்சு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக முந்தைய ஆண்டு வினாக்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.